நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. 2008 செப்டம்பர் 29 அன்று மகாராஷ்டிராவின் மாலேகான் நகரில் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தில் ஒரு மசூதிக்கு அருகே நடந்த குண்டுவெடிப்பில் 6 பேர் கொல்லப்பட்டனர். 101 பேர் காயமடைந்தனர். இந்த வழக்கை மகாராஷ்டிராவின் ஆன்டி டெரர் ஸ்குவாட் விசாரிக்க தொடங்கியது. அவர்கள் போட்ட முதல் FIR-இல் லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாதிகள் தான் இந்த குண்டு வெடிப்பிற்கு காரணம் என்ற கண்ணோட்டம் இருந்தது. பின்னர் தான் அப்போதைய உள்துறை அமைச்சகத்தால் வடிவமைக்கப்பட்ட 2வது FIR ஹிந்து அமைப்புகளுக்கு எதிராக அந்த வழக்கை மாற்றியது. அப்பொழுது அவர்கள் உருவாக்கிய பிம்பம்தான் காவி பயங்கரவாதம். அக்டோபர் 2008 வழக்கின் முதல் குற்றவாளியாக சாத்வி பிரக்யா சிங் தாகூர் கைது செய்யப்பட்டார். பின்னர் ராணுவ மூத்த அதிகாரி பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பொழுது அவர் இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலாக பணியாற்றி வந்தார். ஜனவரி 2009 ஆண்டு ATS 11 பேரை கைது செய்து அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. ஏப்ரல் 2011 ஆண்டு இந்த வழக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு மாற்றப்பட்டது. 2012 மொத்தம் 14 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். 2016 ஆண்டு NIA சிறப்பு நீதிமன்றத்திடம் இந்த வழக்குக்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. அப்பொழுது 7 பேர் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டு வழக்கை சந்தித்த 7 பேர் சாத்வி பிரக்யா சிங் தாகூர், பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித், ரமேஷ் உபாத்யாய், சமீர் குல்கர்னி, அஜய் ரஹீகர், சுதாகர் சதுர்வேதி, சுதாகர் திவேதி. 2018 ஆண்டு 7 பேரும் ஊப்பா சட்டத்தின் கீழும் சதி மற்றும் கொலை குற்றங்களிலும் விசாரணையை எதிர்கொண்டார்கள். கைது செய்யப்பட்ட 7 பேரில் அஜய் ரஹீருக்கு 2011 ஆண்டு பெயில் கிடைத்தது. சுதாகர் திவேதிக்கு 2018 ரமேஷ் உபாத்யாய்க்கு 2021 மீதமுள்ள 4 பேருக்கு 2017 பெயில் கிடைத்தது. 2018 தொடங்கிய வழக்கு 2024 ஆண்டு இரு தரப்பு சாட்சியங்களையும் விசாரித்து முடித்தது. ஆகஸ்ட் 2024 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் இறுதி வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. 2025 ஏப்ரல் 19 சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்புக்காக விசாரணையை முடித்து வைத்தது. ஜூலை 31 சிறப்பு நீதிமன்ற நீதிபதி AK லஹோடி உறுதியான மற்றும் நம்பகமான சாட்சியங்கள் இல்லாததால் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் விடுவிக்கப்படுகின்றனர் என்ற தீர்ப்பை வழங்கினார். குண்டு வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் பிரக்யா சிங் தாகூருக்கு சொந்தமானதாக இருந்திருந்தாலும் அவர் சந்நியாசம் அடைந்து 2 வருடங்களில் அவருடைய உடைமைகள் அனைத்தையும் துறந்துவிட்டார். எனவே குண்டுவெடிப்பு நடந்த பொழுது பிரக்யா சிங் அந்த வண்டியை வைத்திருந்தார் என்பதற்கு எந்த சாட்சியும் இல்லை என்று தெரிவித்தது. மேலும் சந்தேகத்தின் அடிப்படையில் யாரையும் குற்றவாளியாக அறிவிக்க முடியாது. வெறும் சந்தேகம் ஆதாரங்களுக்கு ஈடாகாது. ஊப்பா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தவறானது. ஸ்ரீகாந்த் புரோஹித் வீட்டில் குண்டுகளை பதுக்கி வைத்திருந்தார், குண்டு தயாரித்தார் போன்ற குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லை. அனுமானத்தின் அடிப்படையில் குற்றவாளியாக கருத முடியாது என்று கூறி 7 பேரையும் விடுதலை செய்தது. விடுதலை செய்யப்பட்ட பிரக்யா சிங் தாகூர் அப்போதைய குஜராத் முதல்வர் மோடி, யோகி ஆதித்யநாத் மற்றும் RSS தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் சொல்லித்தான் இதை செய்தேன் என்று எழுதி கொடுக்க சொல்லி 2008 மகாராஷ்டிரா ATS மிகவும் கொடுமைப்படுத்தியதாக கூறியிருக்கிறார். பல மூத்த பத்திரிகையாளர்களும் இந்த வழக்கு காவி பயங்கரவாதம் என்பதை பரப்புவதற்காக ஜோடிக்கப்பட்டது என்று தெரிவிக்கின்றனர். தீர்ப்பை தொடர்ந்து முன்னாள் ATS அதிகாரி மெஹபூப் முஜாவர் ஒரு பரபரப்பான பேட்டி அளித்திருக்கிறார். அதில் இந்த தீர்ப்பு ஒரு போலி அதிகாரி நடத்திய போலி விசாரணையை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அந்த வழக்கில் பொய்யாக குற்றம் சுமத்தி RSS தலைவர் மோகன் பகவதை கைது செய்யுமாறு உயர் அதிகாரிகள் கூறினார்கள். பொய்யான ஆதாரங்களை உருவாக்கவும் நிர்பந்தித்தனர். ஆனால் செய்ய மறுத்தேன், அதற்காக பழிவாங்கப்பட்டேன் என்று கூறியிருக்கிறார். இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டிற்கு செல்ல இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு போலி பிரச்சாரத்தை முன்னெடுத்து அதில் 7 பேரை சிக்க வைத்து
பின் குற்றமற்றவர்கள் என்று அவர்கள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். தண்டனையில் இருந்து அவர்கள் தப்பித்து இருக்கலாம். ஆனால் 17 வருடம் நடந்த வழக்கு, சில பேருக்கு 9 வருட சிறை, இழந்த வாழ்க்கை திரும்ப வருமா? இவர்கள் குற்றமற்றவர்கள் என்றால் உண்மையான குற்றவாளிகள் யார்? யார் சொல்லி இந்த வழக்கு திசை மாறியது? கொல்லப்பட்ட அந்த 6 பேருக்கு நியாயம் கிடைக்குமா? பிரக்யா சிங் தாக்கூர் சொல்வது போல் குற்றம் செய்தவர்களை கடவுள் தண்டிப்பாரா?